உணர்வுகளை நேசிக்கிறேன், உன்னைத்தானே உயிராய் சுவாசிக்கிறேன். எனக்குள்ள உன் மூச்சு, எதற்காக என் மூச்சு? அடிமௌனம் வேண்டாம் கண்மணியே, ஒரு வார்த்தை பேசிவிடு. நான் எனக்குள் இல்லை, தொலைத்து விட்டேன், நீ என்னை மீட்டுக் கொடு. டேய், பாம்புல கரெக்டா செட் பண்ணிட்டீங்கல்ல, ஒருத்தர் கூட மிஞ்சக்கூடாது. அதுல கரெக்டா செட் பண்ணிட்டேன் பாஸ். ஏதாவது சொதப்பினீங்க நம்ம உயிரோட இருக்க முடியாது, தெரியும்ல? தெரியும் பாஸ், சொதப்பாது. பக்காவ ஃபார்மை செட் பண்ணிட்டோம் பாஸ். அந்த பட்டன் அமுக்குனா பிளாஸ் ஆயிடும். சரிடா, ரிமோட்டை கொண்டா. ஹாய்ப்பா, என்னப்பா எடுத்தோன்னே வீடையே பிளாஸ் ஆகிற மாதிரி காமிக்கிறேன்னு பார்க்குறீங்களா? யாரா இருக்கும்? யாரை கொல்றாங்க? இந்த வீட்டுக்குள்ளே யார் இருக்கா? எதுக்காக இவ்வளோ கொல்லணும்? இதுக்கான விடையில நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? அப்போ நம்ம கதைக்குள்ளே போவோமா? அப்படி என்ன நடந்துச்சுன்னு 2.5 வருஷத்துக்கு முன்னே போய் பார்ப்போமா? சார். மேரி, நீங்க போய் அபிநயா மேம வர சொல்லுங்க. அப்புறம் இந்த மாசத்துக்கான ஃபைல்ஸ் எல்லாமே எடுத்துட்டு வர சொல்லுங்க. ஓகேவா? ஓகே சார், நான் இப்பவே அபிநயா மேடத்தை வர சொல்றேன். சரிங்க மாயா, நீங்க போலாம். ஓகே சார். கமிங் சார். எஸ், கமிங். ஆலையில காத்து அள்ளிருக்கு, தாலி செய்ய நேத்து சொல்லிருக்கு. சார் சார், வர சொன்னீங்கல்ல, இந்தாங்க இந்த மாசத்தோட ஃபைல். கொண்டாங்க அபிநயா. டேய் சூர்யா, என்னடா பண்ற? இவ்வளோ பார்த்தாலே நான் என்ன நானே மறந்துடுதேன். அழகி, கண் அழகி, ஏன் அழகி. சார், இந்தாங்க ஃபைல். உன்கிட்ட எப்போ என் மனசில் உள்ளதை சொல்ல போகிறேன் தெரியல. உன்னை பார்த்துட்டே இருக்கணும்னு தோணுது. எனக்கு வேற எந்த வேலையும் ஓட மாட்டேங்கிற. நீ என் முன்னாடி வந்து நின்னாலே நீ மட்டும்தான் என் கண்ணுக்கு தெரியுத. வேற எதுவுமே எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன் அபி, ஏன் அழகி. அச்சோ, இப்படி பார்க்குறாங்க. எனக்கும் இவ்வளோ ரொம்ப பிடிக்கும். ஆனால் நம்ம இங்கே வேலை பார்க்குறோம். தப்பு. இல்லை இல்லை, வேலை மட்டும்தான் பார்க்குறோம், வேறு எதுவும் இல்லை. சார், ஃபைல் பார்த்தீங்கன்னா எனக்கு வேலை இருக்குது, நான் கிளம்புவேன். ஒரு நிமிஷம், இதோ பார்த்து சொல்கிறேன். அப்புறம் இந்த மாதத்துக்கான எல்லா எண்டும் கரெக்டாக இருக்கா? எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஆனால் இந்த மாதத்துக்கான நம்ம ஹாஸ்பிட்டலுக்கான வாங்கின திங்ஸ்க்கான பில்லு இன்னும் வரல. அது வந்தால் தான் என்னால் ஆட் பண்ண முடியும். அது மேனேஜர் சார் தான் தரணும். இன்னும் அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் இருக்காங்க. என்ன சொல்கிறீங்க அபிநவியா? இதை முன்கூட்டியே சொல்ல மாட்டீங்களா? ஆமாம், எந்தெந்த பில்லெல்லாம் வர வேண்டியது இருக்குது? அது மேனேஜர் சார் தாரேன்னு சொன்னாங்க. ஏதோ வேலை விஷயத்தில் மறந்துருப்பாங்க போல். இப்போ நீங்கள் கேட்டதுனால தான் நான் சொன்னேன் சார். எந்த பில்லுனா, நீங்கள் ஃபாரின்லேருந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கேன் மிஷின் வர வச்சிங்கள, அதுக்கான பில்லு தான் இன்னும் கைக்கு வரல. அது வந்தானா இந்த மாதம் எண்டு முடிஞ்சிடும் சார். அப்புறம் நெக்ஸ்ட் மந்த்துக்கான இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன அபி, உங்ககிட்ட பொறுப்பு கொடுத்தா நீ இப்படி பண்ணுற? அபியா? சாரி, அது தெரியாமல். சாரி. இல்லை, பரவாயில்ல. சாரி, நான் கூப்பிட்டது உங்களுக்கு சங்கடமாக இருக்கா? இல்லை இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. மாயா சார். மேனேஜர் சார் உடனே வர சொல்லுங்க. நான் வர சொன்னேன்னு. ஓகே சார். சார், நான் கிளம்பலாமா? எனக்கு கிளம்ப புரியா? இல்லை இல்லை. என்ன அபிநயா, மேனேஜர் சார் வர சொல்லியிருக்கலாம். வெயிட் பண்ணுங்க. உன் கண்ணு என்னமோ சொல்லுது. உன் கண்ணில் விழுந்தேன்டி. உன் கண்ணில் விழுந்து தத்தளித்து தவிக்கின்ற, வெளியே வர முடியாமல் உன் கண் ஆழத்தில் விழுந்து தத்தளிக்கிறேன். ஏய் அபிநயா, உன்னோட கண்ணு இன்னைக்கு என்னமோ பண்ணுதுடி. மேனேஜர் சார் எப்போ வருவாங்க? இவங்க பார்க்குறது எனக்கு என்னமோ பண்ணுது. என்ன அறியாமலே அவங்க கிட்ட போயிட்டு வேணும்னு தோணுது. இல்லை இல்லை, அபிநயா அபிநயா, உன்னோட தகுதி என்ன? அவர் எங்கே இருக்காரு? இல்லை அபிநயா, வேண்டாம் வேண்டாம் அபிநயா. எனக்குள்ளே என்ன தான் நான் சொல்லிக்கிட்டாலும், ஆனால் எனக்கு உங்களை அவ்வளோ பிடிச்சிருக்கு. உங்கள் கூட வாழ ஆசையாக இருக்குது. எப்போ உங்கள் கூட வாழவே, உங்கள் பொண்டாட்டியா. ஆனால் எனக்கு தகுதி இல்லையே. அபி, தகுதி என்னடி தகுதி? எனக்கு நீ மட்டும் போதும். நீ மட்டும் எனக்கு பொண்டாட்டியா வந்துடுடி. எனக்கு அவ்வளோ ஆசையாக இருக்குது. எப்படி நீ எனக்கு பொண்டாட்டியாவ? நேற்று பார்த்தேன் நிலாமுகம், தோற்று போனேன் சுகம்.
உள்ள வாங்க. என்ன சார் கூப்பிட்டுட்டீங்க? இன்னும் எதுக்காக பில்லு கொடுக்காம இருக்கீங்க? அந்த ஸ்கேனுக்கான பில்லு கொடுத்தா தானே அவங்க இதை இந்த மாசத்துக்கான எண்டை முடிக்க முடியும். என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல சார், அது சாரி சார், இதோ கொடுத்துருது. என்ன மேனேஜர் சார், நீங்க இப்படி இருந்தா எப்படி? உங்களை நம்பி ஒரு பொறுப்பு கொடுத்தா நீங்க இப்படி தான் பண்ணுவீங்களா? என்ன சார்? சாரி சார், இந்த மாதிரி தப்பு இனிமே நடக்காது. சாரி சார். ஏமா அபிநயா, வந்து பில்லை வாங்கிக்கோமா. சாரி சார், நான் வேணும்னு சொல்லலை. அவங்க கேட்டதுனால தான் சொன்னேன். சாரி சார். ஐயோ ஆமா, உன்னை பத்தி எனக்கு தெரியும். வந்து பில்லை வாங்கிக்கோமா. சாரி சார். எவ்வளோ நல்ல பொண்ணு. இப்படி பற்றி நான் மிஸ் பண்ணவே கூடாது. இல்லை, என்ன ஆனாலும் சரி என் காதலை சீக்கிரம் இவகிட்ட சொல்லணும். இல்லைன்னா என்னால் சத்தியமாக ஒரு வேலையை என்னால் பண்ண முடியாது. சார், நான் இதோ பில்லை கொடுத்துதேன் சார். இப்போ அவங்க முடிச்சிருவாங்க. சாரி சார், இனிமேல் இந்த தப்பு நடக்காது. ஓகே, இனிமேல் இந்த தப்பு நடக்காமல் பார்த்துக்கோங்க. ஓகே சார். நீங்கள் போகலாம். சார், ஃபைல் தந்தீங்கன்னா? அபிநயா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நீங்கள் இல்லைங்க சார், நீங்கள் போகலாம். ஓகே சார். என்ன பேசணும் சார்? என்ன விஷயம்? ஈவினிங் ஃப்ரீயாக இருக்கீங்களா? எதுக்கு சார்? ஏதாவது வேலை இருக்கா? இல்லை அபி, உங்ககிட்ட பர்சனலாக கொஞ்சம் பேசணும். என்ன சார், இப்போவே சொல்லுங்க. ஈவினிங் வீட்டுக்கு போகணும். இங்கே பாரு அபி, இங்கே வச்சு பேசுகிற விஷயம் இல்லை. அதனால தான் சொல்கிறேன். ஒரு அரை மணி நேரம் தான், அதுக்கு மேலே இல்லை. ப்ளீஸ். ஓகே. சரி, இந்த ஃபைல் போய் வேலையை முடியும். ஓகே சார். ஓகே அபி, இந்த மந்த்துக்கான எண்டை முடிச்சுட்டு அப்புறமா ஃபைலை கொண்டு வாங்க. என்னென்னு பார்த்து சைன் பண்ணணும்ல. ஓகே சார். டைம் வேறு ஆகிட்டு இருக்கு. இன்னும் ஒரு பஸ்ஸை கூட காணும். அதான் எங்கேயாவது அவசரமாக போகும்போது தான் ஒரு பஸ்ஸும் வராது. ஏய் பைத்தியம், பைக்கை கொண்டு எங்கடா விடுறா? ஏன் உனக்கு வேற பக்கமே இடம் இல்லையா? இங்கே வந்து விடுறா, லூசு. நீ என்ன வேணா சொல்லிக்குவோ. அப்புறம் பொண்டாட்டி வாரியா? நான் வேணா ட்ராப் பண்ணுறேன். காலைல என்ன கணக்கில் பார்த்தாலாம் பொண்டாட்டி யாருக்கடா பொண்டாட்டி? ஆளை பாரு, எப்போ பார்த்தாலும் தொல்லை பண்ணிட்டே இருக்குது. மூஞ்சி முகரையும் பாரு. இந்த மூஞ்சி தான் உனக்கு. மறந்துடாதம்மா. எனக்கு இந்த மூஞ்சி ஒன்று வேண்டாம். போடா, உன் வேலையை பார்த்துட்டு. என்னம்மா இப்படி சொல்ற? இங்கே பாரு, பஸ் ஸ்டாண்டில் நம்ம பொண்டாட்டி இவ்வளோ நேரம் கால் கெடுக்க நின்று கஷ்டப்படுறாளே, அதான் ட்ராப் பண்ணலான்னு ஒரு புருஷனை கடமை பண்ண வந்தா என்னம்மா இப்படி பேசுற? உன் புருஷனை கட்டி அணைச்சிக்கோ. எங்க கொண்டு விடணுமோ மாமா நான் கொண்டு விடுறேன். யோ ஏதாவது வாயில வந்துடும் பார்த்துக்கோ. யாருக்கு புருஷன்? யாரு? நானும் உனக்கு பொண்டாட்டி. ஏன் எனக்கு தாலியை கட்டின பொண்டாட்டி புருஷன் பேசிட்டு இருக்க? ஆளை பாரு, 1.5 வருஷமா பின்னாடி வந்து உயிரை எடுக்கிறான். அதான் 1.5 வருஷமா உன் பின்னாடி சுத்துறேன்னு தெரியுதுல. ஓகே சொல்றது. இன்னும் இழுத்துட்டு இருந்தா எப்படி? ஏன் என்ன பிடிக்கலையா? ஒன்னு யாருக்கு பிடிக்கும்? ஆளை பாரு, பிளே பாய். இப்படிலாம் சொல்லக்கூடாது. நான் பிளே பாய் தான், ஆனா உனக்கு நல்ல பாய். ஒழுங்கா போயிடு. ஏற்கனவே செம கோபத்துல நிற்கேன் பஸ்ஸை காணும்னு. தேவையில்லாம வந்து கழுத்து அறுக்கிற மாதிரி ஏதாவது பேசுனேன், அவ்வளவுதான். ஆளை பாரு, பையா. ஏய் பிரியா, நான் சீரியஸாவே கேட்குறேன். பிடிச்சிருக்கா இல்லையா? ஐ லவ் யூ. இங்கே பாரு, நான் மற்ற பொண்ணுங்ககிட்ட ஃப்ளாட் பண்ணுறேன்னா அது சும்மா விளையாட்டை தான் பண்ணுறேன். மற்றபடி என் மனசில் நீ மட்டும்தான் இருக்க. ஐ லவ் யூ. உன் பதிலுக்காக 1.5 வருஷம் உன் பின்னாடி சுற்றிட்டு இருக்கேன். நீயும் ஒன்றும் சொன்ன மாதிரி இல்லை. இப்போவாது சொல்லு தொலையடி, பிடிச்சிருக்கா இல்லையா? சொல்ல முடியாது, வேலை பார்த்துக்காம்பு. நீங்கெல்லாம் இருக்கீங்க பாரி, அவ்வளோ சீக்கிரம் மனசுல வந்து சொல்ல மாட்டீங்க. உங்கள் பின்னாடி நாய் மாதிரி நாங்கள் லோலோன்னு நலையணும், அப்படிதானே? நான் சொன்னேனா என் பின்னாடி நாய் மாதிரி வான்னு? நான் சொன்னேனா? இல்லையே, நீ சுத்துறேன்னா நான் என்ன பண்ண முடியும்? பிரியா, இப்படியெல்லாம் கல் நெஞ்ச கரியா இருக்காதடி. ஏய், ஐ லவ் யூ டி. எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூ so much. ஹேட் யூ டா. ஐ ஹேட் யூ. இது ரொம்ப போங்க. என்ன போங்க? நீ ஐ லவ் யூ சொன்ன, நான் ஐ ஹேட் யூன்னு சொன்னேன். நான் கரெக்டாக தான் சொல்கிறேன். இதில் என்ன போங்க இருக்கு? ஆளை பாரு. ஆமாடி, மனசுல அதை சொல்லிடாத. எப்போதான் சொல்கிறேன் நானும் பார்க்குறேன். ஆனா பொண்டாட்டி ஐ லவ் யூ டி. நல்லா தான் இருக்கு. இப்போ சொல்ல மாட்டேன்டா, ரொம்ப ஓவர் சேட்டை. ப்ளே பாய், ப்ளே பாய். ஏய் பிரியா, சீக்கிரம் சொல்லுடி. அதான் சொல்லிட்டேனே, ஐ ஹேட் யூன்னு. கல் நெஞ்சக்காரி. ஆனா பிரியா, ஐ லவ் யூ டி பொண்டாட்டி. நல்லா தான் இருக்கு. காதலி என் தலையன நீ என நினைத்துக் கொள்வேன். அதில் நான் தூங்கினால் உன்னை தினம் தினம் மார்போடு நினைத்துக் கொள்வேன். கோடைக்கால பூங்காற்றா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். அப்புறம் மூர்த்தி, அந்த கேஸ் ஃபைலை எனக்கு என்னோட டேபிள் எடுத்து வைங்க, சரியா? ஓகே சார், இதை எடுத்துக்கிறேன் சார். அந்த அக்யூஸ்ட் இன்னைக்கு கோர்ட்டில் ஒப்படைக்கணும். அதுக்கு முன்னே அவனுக்கு என்னோட ட்ரீட்மெண்ட்டை கொஞ்சம் காமிக்கணும். அதை காமிச்சதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம். அதுக்கான வேலையை பாருங்க. போங்க மூர்த்தி. ஓகே சார். கௌசி வாரேன்னு சொன்னோம், இன்னும் ஆளை காணும். சாரி சக்தி, லேட் ஆயிட்டு. சாரி. இந்த நினைக்கான இந்த எருமை மாடு, லேட் ஆயிட்டு. சாரிடா. என்ன கௌசி,
நான் எவ்வளோ நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீ எப்போ வாரேன்னு சொன்னா எப்போ வந்திருக்க? என்னடா எதுக்குடா லேட்டு? சார் நான் அப்பவே கிளம்பிட்டேன் சார். இந்த அக்கா தான் மேக்கப் பண்ணணும்னு லேட் ஆக்கிட்டாங்க. ஏய் அங்கே வாடா வெளியே, உனக்கு இருக்கு மேக்கப் பண்ணது சொல்லியடா கொடுக்குறேன், உனக்கு வச்சிருக்கேன்டா. கௌசி அவன் சும்மா சொல்கிறான் சக்தி, அப்படிலாம் இல்லையே. தெரியுது தெரியுது. சரி போலாமா? உனக்காக தான் இவ்வளோ நேரம் வெயிட்டிங். நீ வந்தால் தான் போக முடியும். கேமரா எல்லாமே ரெடியாக இருக்கா? அதெல்லாம் பக்கா ரெடியாக இருக்கு. டேய் அதெல்லாம் எடுத்துட்டு வாடா. சரி சரி அங்கே போய் எடுப்போம். இப்போதைக்கு எதுவும் வேண்டாம். ஆனால் டேய் சக்தி, நம்ம ரிப்போர்ட்டரும் போலீஸும் ஃப்ரெண்டே ஆக முடியாது. ஆனால் எப்படி பத்தியாடா நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்டு. ஆமாம் ஆமாம் தெரியாமல் உன் கூட ஃப்ரெண்டு பிடிச்சிட்டேன். அதான் எனக்கு தலை எழுத்து. எங்கெல்லாம் போறேன்னா அங்கெல்லாம் உன்னையும் கூட்டிகிட்டு போகிறேன். இதில் உன்னை வேற நான் காப்பாற்ற வேற செய்யணும். ஏதாவது இடக்கு முடக்கா ரெண்டு பேரும் ஏதாவது வேண்டாம் வேலை பார்த்துருக்கீங்க. இங்கே பாரு கூட்டிட்டு போறேன். ரெண்டு பேரும் அமைதியா இருக்கல. அங்க வீடியோ எடுக்க போறேன், இங்க போட்டோ எடுக்க போறேன்னு ஏதாவது பண்ணீங்க அவ்வளவுதான். என் கூட வாரீங்க, என் கூட நான் எந்த பக்கம் நிக்கீங்களோ அந்த சைடு நின்று போட்டோ எடுத்தா மட்டும் போதும். வேற நீங்க எங்கேயும் போயும் எதுவும் கிளிக்க வேண்டாம். சக்தி இல்ல சக்தி, இல்ல இல்ல அப்படிலாம் பண்ண மாட்டேன் சரியா? இப்படிதான் ஒவ்வொரு டைமும் சொல்றா. நானும் நம்பி கூட்டிட்டு போறேன். ஆனா உன்னால எனக்கு டபுள் பிரச்சனை. இங்க பாரு சொல்லிதான் கூட்டிட்டு போறேன் கௌசி. இது ரொம்ப முக்கியமான ஆப்ரேஷன். இதுல சின்னதா மிஸ் ஆனாலும் உன்னோட லைஃபும் போகும். நீ ஒரு பொண்ணு பாத்துக்கோ. ஏதோ நீ கேட்டுக்கிட்டே தான் கூட்டிட்டு போறேன். அதான் நீ இருக்கல சக்தி, எனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். தாண்டி நீ வெளியில் குதிக்கிறாய், உன்னோடு நான் என்னானதோ கும்மாலமோ கொண்டாட்டமோ. இவங்க ஃப்ரெண்டுன்னு சொல்றாங்க. ஆனா ரெண்டு பேரும் பாக்குற பார்வை எனக்கு அப்படி தெரியல. நீங்களே பார்த்து சொல்லுங்கம்மா. ரெண்டு பேரும் பாக்குறது எப்படி தெரியுது? இவங்க ஃப்ரெண்டா? இதை நம்ம நம்பணுமா? ஏக்கா ஏக்கா போதும்க்கா சைட் அடிச்சது. என்னடா சொன்ன? டேய் நாங்க ஃப்ரெண்டுடா. ஏய் ராம் கொன்றுவேன் பார்த்துக்கோ. ஃப்ரெண்டு ஆமாமா இப்படி நீங்க தான் சொல்லிக்கணும். ஆனா எங்களுக்கு அப்படி தெரியல. ஏய் நீ மனசுக்குள்ள என்னமோ நினைக்கிற. தனியா மோட்டடா உனக்கு இருக்கு. ஐயோ சார் நான் எதுவும் நினைக்கல சார். ஒரு உண்மை கூட நினைக்க முடியாது. சரிங்க சார் போலாமா? ஆமா அப்படிதான் சக்தி, ஏதாவது லூசு மாதிரி பேசிட்டு இருப்பான். கிளம்பலாமா? போலாம். போய் தான் ஆகணும். அங்க போய் உங்க ரொமான்ஸை வேற நான் பார்க்கணும். என் தலை எழுத்து. போயும் இவளுக்கு நான் அசிஸ்டண்டா வந்திருக்கேன் பாரு. என் தலையெழுத்த நான் எங்க போய் சொல்ல? இப்படி கட்டிக்கிட்டு தூங்குது பாரு. வெயில் பல்ல காட்டுது, இவளுக்கு தூக்கத்தை பாரு. ஏய் ஸ்ரீ, ஏ வைஷு எந்திங்கடி. ஏ வைஷு உனக்கு ஆபீஸுக்கு டைம் ஆச்சு, எந்தி. இருங்க பாட்டி, தூக்கமா வருதுல, தூங்க விடுங்க பாட்டி. போங்க பாட்டி. தூக்கமா வருது, வந்து எழுப்புனா எப்படி? போங்க பாட்டி. ஏ வைஷு அவதாவது வீட்டுல வெட்டியா தான் இருப்பான். உனக்கு ஆபீஸுக்கு போகணும். மணி இப்பவே 9:45. உனக்கு 10 மணிக்கு ஆபீஸுக்கு போகணும். இன்னும் 1/4 மணி நேரம் தான் இருக்கு. ஏய் எந்திரி. என்ன சொன்னீங்க? மணி எத்தனை பாட்டி? மணி 9:45. 10 மணிக்கு உனக்கு ஆபீஸுக்கு போகணும். நான் அப்பா இருந்து கத்திட்டு இருக்கேன், இழுத்து மூடி தூங்கிட்டு இருக்கீங்க. என்னது? ஐயோ இன்னைக்கு சும்மா விட மாட்டாங்களே. ஏய் எந்திரி. எப்படி எனக்கு கிட்டு பிடிச்சிக்கணும் பாரு. ஏய் எந்திரி. ஏண்டி 8 மிதிச்சா? ஏண்டி நல்லா தூங்கிட்டு இருந்தேன். எவ்வளவு சூப்பர் கனவு தெரியுமா? எப்படி வந்து கெடுத்துட்டடி படி. எனக்கு கிட்டி பிடிச்சு தூங்குனேனா அப்புறம் நான் என்ன பண்ண? எட்டி தான் மிதிக்க முடியும். நான் மட்டுமா கட்டி பிடிச்சேன்? நீ தான் எனக்கு கட்டி பிடிச்சா? ரொம்ப பண்ணாதேனா? தாயே உங்ககிட்ட எனக்கு பேச டைம் இல்லை. எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். பாட்டி எனக்கு சாப்பாடா ஊட்டு விட்டுருங்க, நான் குளிச்சுட்டு ஓடி வந்துடுறேன். ஆமா டெய்லி இப்படி லேட்டாக இருந்துச்சு, அறக்க பறக்க ஓடு. போய் குளிச்சுட்டு சீக்கிரம் வா. பாட்டி தோசை ஊற்ற வச்சிருக்கேன், ஊட்டி விட்றேன். எல்லாம் இவ்வளோ தான். உணவை நான் வந்து வச்சுக்கேன்டி. ஆஃபீஸுக்கு போயிட்டு வரேன், அப்புறம் உனக்கு இருக்கு. சரி பாட்டி நான் குளிச்சுட்டு ஓடி வரேன். சரி சீக்கிரம் வா. வைஷு நான் வேணா உன்னை ட்ராப் பண்ணவா? அந்த ஓட்டட்டப்பா ஸ்கூட்டியை வச்சு நீ என்ன ட்ராப் பண்ண? இல்ல என்னை பார்த்து உனக்கு எப்படி தெரியுது? ஏய் நான் வாழணும், உன் கூட நான் வரமாட்டேன் பொடி. என்ன வைஷு இப்படி சொல்ற? இல்ல நான் உன்னை அழகா கூட்டிட்டு போய் விடுறேனே, வாய். வைஷு நீ போய் பேசிட்டே இரு. இவளுக்கு வேலைன்னு சொல்லி இல்ல, வீட்டுல வெட்டியே தான் இருப்பா. நீ போய் பேசிட்டே இரு. அப்புறம் ஆபீஸுக்கு லேட் ஆயிட்டு திட்டாரு வாங்கிட்டாருன்னு வந்து ஒப்பாரி வச்சு அப்புறம் தான் இருக்கு பாத்துக்கோ. பாட்டி வெட்டியா இருக்கிறது குத்தமா? எனக்கு வேலைக்கு போக பிடிக்கல, அதனால நான் வீட்லயே இருந்துக்கிறேன். அதான் எனக்கு சேர்த்து இவங்க எல்லாரும் போறாங்கல்ல, காணாதா? நானுமா போகணும்? பேசிட்டே இருப்பான். பாட்டி எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்பிட்டு வரேன். சொல்லிட்டு தான் இருக்க, போன மாதிரி இல்ல. இதோ போயிட்டேன் பாட்டி. ஓ நீ போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டா, போ காஃபி போட்டுக்கேன். பாட்டி அது இருக்கட்டும், என்னோட வருது டார்லிங் எங்க? நான் பார்க்கணும். என் வருது டார்லிங்க பார்த்தா தான் எனக்கு இந்த நாளே நல்லா போகும். நான் போய் என்னோட வருது டார்லிங்க பார்த்துட்டு வரேன். தள்ளுங்க. வருது. ஏய் என்னோட புருஷன்டி, பார்த்து பேசுடி. ஓ வருது டார்லிங் சொல்ற? அது என்னோட வருது டார்லிங். உரிமை கொண்டாட வந்தீங்க அவ்வளோதான். பேசுடி பேசு, எவ்வளோ பேசணும் பேசு. ஆனா உன்னையும் ஆட்டி படக்க ஒருத்தன் வருவான் பாரு, அப்ப இருக்கு பாரு உனக்கு.
வாரவனையும் நான் ஆட்டி படைப்பேன். என்னை யாராலையும் ஆட்டி படைக்க முடியாது. வந்துட்டாங்க. தலங்க தலங்க, நான் என் வருது டார்லிங்க பார்க்கட்டு. போமா போ, அந்த அங்கதான் உட்காந்துருக்காங்க உன் வருது டார்லிங், போ. எங்களுக்கு தெரியும், நீங்க தள்ளுங்க. இந்த வாய்க்கெல்லாம் நீ எங்க போய் மாட்ட போறியோ தெரியல. என்கிட்ட யாரும் சிக்காம இருந்தா சரி, நான் எங்கேயும் மாட்ட மாட்டேன். என்கிட்ட யாரும் மாட்டாம இருந்தா சரி. நான் என் வருது டார்லிங்க பார்த்துட்டு வரேன். எனக்கு சூடா ஸ்ட்ராங்கா ஒரு காஃபி போட்டு கொண்டு வாங்க. எனக்கும் என் வருது டார்லிங். வரட்டா பாட்டி? போ போ. போகும், இல்லை இங்கே உட்காருவேன். அம்மா தாயே, ஆளை விட்டு உங்ககிட்ட பேச முடியாது, நான் கிளம்புறேன். டெய்லி இவளால எனக்கு தலை வலிதான் வருது. எப்போ வர சொன்னேன்? மணி 10:30 ஆகுது, இன்னும் காணும். இன்னும் ஆதி வேற வந்துட்டானோ அவ்வளோதான், காய்ச்சி மூச்சுன்னு கத்துவோம். இவளை வச்சுக்கிட்டு அத்தி செம கோவத்தில் நிற்காங்க போல. செலியா வைஷு, மணி எத்தனை? டைமுக்கு ஆபீஸ் வரமாட்டா? செலியா, என்ன செலியா திட்டுறீங்க? திட்டேன் வார கோவத்துக்கு அப்படித்தான் இருக்கு. டைம் என்ன ஆகுது? பர்சனல் பிஏ நீ என்னோட வந்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ண வேண்டாமா? ஆதி வந்து அதுக்கு மேல காய்ச்சி மூச்சுன்னு கத்துவோம். ஒன்னால டெய்லி நான் அவங்கிட்ட திட்டு வாங்கிட்டு இருக்கேன். என்ன செலியா, நான் வெறும் பர்சனல் பிஏ மட்டும்தானா? ஏ வைஷு, இது ஆபீஸ்டி. எதுவா இருந்தாலும் என்னோட கேபினுக்கு போனதுக்கு அப்புறம் நீ இப்படி பேசுடி. இங்கேயே பேசாதடி, யாராவது பார்த்தா என்னடி நினைப்பாங்க. இங்க என்ன நல்லா திட்டுவீங்க, கேபின்ல போவி உங்களை நீங்க கொஞ்சவீங்க, நான் பார்த்துட்டு அமைதியா இருக்கணும். நல்லா வருவீங்க, கொஞ்சம் வந்தீங்க அவ்வளவுதான், பார்த்துக்கோங்க. ஏய் வைஷு, இல்லம்மா, அது வந்து என்கிட்ட பேசவே பேசாதீங்க. என்ன திட்டுட்டீங்கல்ல, போங்க. வைஷுன்னு வந்தீங்க அப்பதான் இருக்கு. வைஷு, இல்லம்மா. என்ன இல்லம்மா? அதான் என்ன திட்டுட்டீங்கல்ல, போங்க. என் மனசை உடைச்சிட்டு வைஷு எஸ்கேப் ஆயிடுடி. ஆமா, இப்ப நான் ஐயோ, இதுக்கு தாண்டா லவ்வே பண்ணக்கூடாது. ஆதி, நீ தாண்டா கரெக்டா இருக்க. லவ் பண்ணிட்டு நான் போடுற பாடு எப்படி என் மேலேயே திருப்பிட்டு போயிட்டா. ஏ வைஷு, இருடி வாரேன். என்ன சொல்லிட்டு வந்தா? வைஷுன்னு வந்தீங்க அவ்வளவுதான், போங்க, நான் போறேன். ஏய், லேட்டா வந்ததை கேட்டுட்டு இருந்தா அப்படி என் மேலே திருப்பிட்டு போற. உன்னை லவ் பண்ணிட்டு நான் போடுற பாடு. ஏய், தினம் ஆதிக்கிட்ட நான் திட்டு வாங்கிட்டு இருக்கேன்டி உன்னால. எனக்காக தானே திட்டு வாங்குறீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரிடி, எதுக்குடி லேட்டு? நான் எப்பவே வர சொன்னேன். அது செலியா, தூங்கிட்டேன். என்னடி இப்படி சொல்ற? ஏய் ஆபீஸ்டி, நம்ம லவ் பண்றோம் தான், அதுக்காக வேலையை பாருடி. உன் வேலையை சேர்த்து நான் தாண்டி பார்த்துட்டு இருக்கேன். நீ நல்லா ஜாலியா சுத்திட்டு இருக்கல. பொண்டாட்டி வேலையா புருஷன் பார்த்தா இந்த தப்பு இல்லை, பாருங்க. ஆனா வைஷு, ரொம்ப பண்ணாத என்ன? என்ன செலியா, லேட்டாக வந்தாலும் நைட்டு எத்தனை மணி ஆனாலும் எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்துட்டு தானே போகிறேன். அப்புறம் என்ன? ஏய், அது சரிதாண்டி. ஆனா இன்னைக்கு ரொம்ப முக்கியமான மீட்டிங். உங்ககிட்ட தான் அந்த ஃபைலை தந்து வச்சிருந்தேன். நீ வந்து எடுத்து தானே நான் அந்த மீட்டிங் போக முடியும் சொல்லு. அதான் நல்ல காலம், ஆதி இன்னும் வரல. அவன் ஒரு கிளைண்ட்டை பார்க்க போனான், அதனால லேட் ஆயிட்டு. அதனால தப்பிச்சிட்டா இன்னைக்கு. சரி சாரி. இனிமே இந்த மாதிரி லேட்டாக வர மாட்டேன். சாரி. சரி. நெஞ்சை பூ போல் கொய்தவளே, என்னை ஏதோ செய்தவளே. வருது. யோ இடிச்சிட்டு உள்ள உயரமையா உட்காந்துருக்க, வெளியே வாயா. ஏய், உனக்கு அறிவில்ல? உனக்கு அறிவு இருக்காயா? காரை என்ன லட்சணத்தை ஓட்டுனத என்ன இடிச்சிட்டு எனக்கு அறிவு இல்லைன்னு கேட்டுட்டு இருக்கியா? ஏய், ராங் ரூட்ல வந்துட்டு ரொம்ப திமிரா வேற பேசிட்டு இருக்கா. என்னையா திமிரா பேசுற? இடிச்சிட்டு இங்க பாரியா எப்படி ரத்தம் வரணும். இங்க பாரு, ஹாஸ்பிட்டலுக்கு எல்லா செலவையும் நீ தான் பார்க்கணும். என் வண்டி வேற உடைச்சிட்டேன், அதுக்கான செலவையும் நீ தான் பார்க்கணும். அதை விட்டுட்டு ஏதாவது பேசிட்டு தப்பிக்கலான்னு பார்த்த. இந்த ஸ்ரீயை பத்தி உனக்கு தெரியாதுல்ல? ஓ, விஷயம் இப்பதானே புரியுது. பணம் பறிக்கிற கும்பலா நீங்க? என்ன யார பத்தி என்ன சொன்ன? யோ ஓ மூஞ்சி போய் பாருடா, பிள்ளை பிடிக்கிற மாதிரியே இருக்கான். வந்துட்டான் கார்ல வந்தானே. இவன் போய் ஆளை பாரு. யோ, பேசுறது மட்டும் என் வருது டார்லிங் தெரிஞ்சது அவ்வளவுதான், உன்னை உண்டிலே நாக்கிடுவாங்க பாத்துக்கோ. இது வருது டார்லிங்க? யாரு, உன் லவ்வரா? அது உனக்கு எதுக்கியா? என் டார்லிங், என் வருது டார்லிங் வந்தாங்க அவ்வளவுதான். என்னை இடிச்சு எனக்கு ரத்தம் வர வச்சுட்டல. என் உடம்புல இது ஒரு சொட்ட ரத்தம் வந்தாலும் என் வருது டார்லிங்கால தாங்க முடியாது. இருடா, என் டார்லிங் வருது வரட்டும், உனக்கு இருக்கு, நான் உனக்கு விட மாட்டேன். ஏய், ஏற்கனவே செம டென்ஷன்ல போயிட்டு இருக்கேன். தேவையில்லாம என்கிட்ட பேசி என் டைமை வேஸ்ட் பண்ணாதா? இப்ப என்ன பணம் வேணுமா சொல்லு. என்னடா திமிரா பேசுற? இடிச்சது மட்டும் இல்லாம ரொம்ப திமிரா வேற பேசுறியா? இந்த பொண்ணுங்களே இப்படிதான், பணம்னு பணத்துக்கு பின்னாடி தான் போவாங்க. ஓ, பேசுறத ஒழுங்கா பேசு. யாருக்கே வேணும் உன் பணம்? ஆனா
எனக்கு இப்போ அடிபட்டுருக்கு. இதுக்கான செலவும் என் வண்டிக்கு வேற உடஞ்சிட்டு, அதுக்கான செலவு மட்டும் என் வண்டியை சரிப்படி தந்துட்டு எங்க இப்போ. மற்றபடி ஓம் பணம் எனக்கு எதுக்கியா? ஆ ஏய், தள்ள போறியா இல்லையா? எனக்கு டைம் ஆகுது. ஆ அப்படியெல்லாம் தப்பிக்க முடியாது. என் வருது டார்லிங் வராங்க, சொல்லிட்டேன் இப்போ வருவாங்க. அப்படியெல்லாம் நீ தப்பிக்க முடியாது ராசா. யார் அதை வந்து டார்லிங்? அவனையும் வர சொல்லு, நான் யார்கிட்ட காமிக்கிறேன். என் வருது டார்லிங் வந்தாங்க, நீ தாங்க மாட்டேன் பார்த்துக்கோ. ஒழுங்கு மரியாதையா அக்கா கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு ஆக வேண்டிய செலவை மட்டும் பண்ணிட்டு கிளம்பு. இது நான் மன்னிப்பு கேட்கணுமா? ஆமாம்மா, பாவம் பார்த்து பழச்சிப்போ. மன்னிப்பு கேட்டேன்னா கிளம்பலாம். இல்லை என் வருது டார்லிங் வந்தாங்க, அவ்வளோதான். நீ எந்த பாவம் பார்க்க வேண்டாம், உன் வருது டார்லிங் வர சொல்லு, நானும் பார்க்கறேன் யார் அவனுன்னு. டேய் ரொம்ப பேசாதடா, ரொம்ப அழப்போறேன். யார் அழ போறாங்கன்னு பார்க்கலாண்டி. எனது டீயா? ஆமாடி. பட 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 டுபுக்கு. பூகம்பம் வந்தால் கூட ஓ, பதறாத நெஞ்சம் எனது. ஓ, ஒன்று மோதியதால்